வணக்க மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் டி இன் விஜய் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனோஜ் ஷாம்லன் இயக்கிய சயின்ஸ் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட முக்கிய கதாபாத்திரம் கிரஹாம் ஹெஸ். 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஒரு எபிஸ்கோபல் பாதிரியாரா ஒரு சர்ச்சில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்துல கிரஹாமுடைய மனைவி இறந்து போக கிரஹாம் கடவுள் மேலான நம்பிக்கையை இழந்துட்டாரு. இதனால ஊழியம் செய்யறதை நிறுத்திட்டு தன்னோட தம்பி மெரில், பையன் மார்கன், பொண்ணு போ இவங்களோட ஒன்னா பண்ண வீட்டுல இருந்துகிட்டு விவசாயமும் பார்த்துட்டு வந்தாரு. அவருடைய நிலம் முழுக்க மக்கா சோளத்தை பயிரிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு சோளச்செடியும் ஆள் உயரத்துக்கு வளர்ந்திருந்தது. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அன்னைக்கு காலையில வழக்கத்துக்கு மாறா கிரஹாம் திடீர்னு முழிச்சு எழுந்திருச்சவரு நேரா தன்னுடைய பிள்ளைங்களோட ரூமுக்கு போய் பார்த்தாரு. பசங்க அங்க இல்ல. சரி, பசங்க வெளியே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு தான் பிரஷ் அப் பண்ண போனாரு. அந்த நேரத்துல தான் போ வீறிட்டு கத்த ஆரம்பிச்சா. அந்த சத்தம் கேட்டதும் கிரஹாம் திகச்சு போயிட்டாரு. அதே நேரத்துல மெரில் தன்னுடைய படுக்கை அறையில நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. போ கத்தன சத்தம் அவருக்கும் கேட்டு மிரண்டு போய் எழுந்திருச்சாரு. சத்தம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு தேடிக்கிட்டு கிரஹாம் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. கிரஹாமுடைய தம்பி மெரிலும் வீட்டுக்கு வெளியே வந்துட்டாரு. சத்தம் எந்த திசையில இருந்து வந்துச்சு அப்படின்னு 2 பேரும் சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பல ஏக்கர்ல சோளம் பயிரிடப்பட்டிருந்ததால எந்த திசையில இருந்து குரல் வந்துச்சு அப்படின்றத அவங்களுக்கு தெரியல. இந்த முறை மார்கன் சத்தம் போட்டு தன்னுடைய அப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சான். எந்த திசையில இருந்து குரல் வந்துச்சோ அந்த திசையை நோக்கி 2 பேருமே ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஓடி வந்த அந்த வயல்ல 2 வயலுக்கு இடைப்பட்ட பகுதியில ஒரு அகலமான வரப்பு இருந்துச்சு. அந்த இடத்துலதான் போ நின்றுட்டு இருந்தா. அவகிட்ட ஓடி வந்த கிரஹாம் அண்ணன் எங்க அப்படின்னு கேட்கவும், அப்பா நான் என்ன கனவா கண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு வினோதமான ஒரு கேள்வி கேட்டா போ. அதே நேரத்துல மறுபடியும் மார்கன் வயலுக்குள்ள இருந்த குரல் கொடுக்கவும் போவை தூக்கிக்கிட்டு கிரஹாமும் பின்னாடியே மேலும் குரல் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. மார்கன் அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல எதையோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். கிரஹாமும் மேலும் அந்த இடத்துக்கு வந்ததும் மார்கனை நெருங்கி, மார்கன் உனக்கு எதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டாரு. அவன் எதுவுமே பதில் சொன்னாம மறுபடியும் அதே இடத்தை வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். சில வினாடிகள் கழிச்சு அவனே பேசவும் ஆரம்பிச்சான். நானும் போவும் தூங்கிட்டு இருக்கும் போது நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு, இங்க வந்து பார்த்தா அப்படின்னு நிறுத்தினா. அப்பதான் மார்கன் எதை பார்த்துட்டு இருந்தானோ அதை கிரஹாமும் மெரிலும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மிகப்பெரிய வயல் பரப்புல வளர்ந்திருந்த சோள கருத்துகள் வட்ட வடிவில முழுவதுமா தரையோட தரையா அழுத்தப்பட்டிருந்தது. ஆனா எந்த ஒரு சோளச்செடியும் வெட்டப்படல. அவங்களுடைய வளர்ப்பு நாயான ஹார்டினியும் இசபெல்லும் அந்த வட்ட வடிவ பகுதிக்குள்ளேயே இங்கேயும் அங்கேயும் குறைச்சபடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கிரஹாமுக்கு இதை பார்த்ததும் எதுவுமே புரியல. யாரோ இதை வேணும்னே நம்ம தோட்டத்தை சேதப்படுத்தணும்னு பண்ணிருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அங்க உருவாக்கப்பட்டிருந்தது ஒரே ஒரு வட்டம் மட்டும் இல்ல. அவருடைய வயல் முழுக்க அங்கங்க சின்னதும் பெருசுமா சதுரம் செவ்வகம்னு வெவ்வேறு வடிவத்துல நிறைய வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த வடிவங்களை வானத்துல இருந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு குறியீடு அமைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த குறியீடுகளுக்கு என்ன அர்த்தம்னு கிரஹாமுக்கு சுத்தமா புரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டான லியோவுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாரு. கிரஹாமை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பண்ணையில இருக்க உல்ஃபிங்டன் பிரதர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிரஹாம் உறுதியா நம்பிட்டு இருந்தாரு. டிபார்ட்மெண்ட்ல இருந்த லியோ கரோலின் அப்படின்ற ஒரு ஆபீசரை கிரஹாமோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. கரோலின் நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. கிரஹாம் கிட்ட உங்க பயிர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியில கிரஹாமுடைய வளர்ப்பு நாயான ஹார்டினி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே போ உட்காந்து இருந்தா. அவ கையில ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சு. அதுல தண்ணி இருந்துச்சு. போ அது குடிச்சதும் இந்த தண்ணி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா. பக்கத்திலேயே மார்கனும் இருந்தான். அதை வாங்கி அவன் குடிச்சு பார்த்துட்டு, இது ஒன்னும் கெட்டு போன தண்ணி இல்ல, இது பைப் தண்ணின்னு சொல்லி அந்த தண்ணிய ஹார்டினியோட பவுல்ல ஊத்தி அதை ஹார்டினி பக்கம் தள்ளி விட்டான். பவுல ஹார்டினி பக்கம் தள்ளி விட்டதும் அது வெறிப்பிடிச்ச மாதிரி மார்கனை பார்த்து குலைக்கவும் ஆரம்பிச்சது. போ பயத்துல எழுந்து நின்னா. மார்கன் பயப்படாம அதை அதட்டி பார்த்தான். அது அசர்ற மாதிரி தெரியல. மார்கனையும் போவையும் பார்த்து தொடர்ந்து குலைக்க ஆரம்பிச்சது. இதுக்கிடையில கிரஹாமும் கரோலினும் பேசிக்கிட்டே வயல்ல அந்த வடிவங்கள் ஏற்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அங்கிருந்த ஒவ்வொரு சோளச்செடியையும் கூர்ந்து கவனிச்சவங்க எதையுமே உடைக்கல, வெட்டியும் எடுக்கல. ஆனா மடிச்சு மட்டும் விட்டுருக்காங்க. இத கைகளால பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ ஒரு மிஷினை யூஸ் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு செடியையும் மடிச்சு விட்டுருக்காங்க. கிரஹாம், நீங்க சொல்ற அந்த உல்ஃபிங்டன் பிரதர்ஸ் இத பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. உங்க பண்ணையில ஏற்பட்ட பிரச்சனை மாதிரியே தியோ ஹென்ரியோட பண்ணையிலையும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. அவருடைய வளர்ப்பு பிராணிகளுக்கு எல்லாத்துக்கும் வெறி பிடிச்ச மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துகிட்டதா எனக்கு தகவல் சொல்லியிருந்தாரு அப்படின்னு கரோலின் கிரஹாம் கிட்ட சொல்லவும், அதுக்கு ஏதாவது வைரஸ் காரணமா இருக்குமா அப்படின்னு கேட்டது கிரஹாம். எனக்கு தெரியல, வளர்ப்பு பிராணிகளோட எல்லைக்குள்ள வேற ஏதாவது பிரெடேட்டர்ஸ் இப்படி அத்துமீறி வந்து போனா அதுங்களுக்கு இப்படிதான் வெறி பிடிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
சொன்னாங்க கரோலின். கிரஹாமும் கரோலினும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டு பக்கத்துல இருந்து மார்கனுடைய குரல் கேட்கவும் அதை கூர்ந்து கவனிச்சாரு கிரஹாம். உடனே வீடு நோக்கி 2 பேரும் வரவும் ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததும் கிரஹாம் அந்த காட்சியை பார்த்து ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாரு. ஏன்னா ஹவுடினி இறந்து கிடந்துச்சு. பக்கத்திலேயே மார்கன் அழுதுகிட்டு இருந்தான். மார்கன் என்னாச்சு அப்படின்னு கிரஹாம் கேட்டதும் ஹவுடினி என்கிட்ட ரொம்பவும் அப்நார்மலா நடந்துக்க ஆரம்பிச்சது. என்னையும் போவையும் கடிக்கிறதுக்கு என் மேல பாஞ்சுது. நான் என்ன பண்றேன்னு தெரியாம என் கையில இருந்த ஷார்ப்பான டோல அதன் மேல வீசிட்டேன். அது செத்து போச்சுன்னு சொல்லி மார்கன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சான். கிரஹாம் அவனை சமாதானப்படுத்தி முதல்ல மார்கனையும் பின்னாடி போவையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அன்னைக்கு நைட் எல்லாருமே ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. போ தன்னோட ரூம்ல இருந்து எழுந்திருச்சு வந்து கிரஹாமை எழுப்பி எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டா. உன் பெட்டு பக்கத்துல தண்ணி இருக்குமே அப்படின்னு கிரஹாம் சொன்னதுக்கு அந்த தண்ணியோட டேஸ்ட் நல்லாவே இல்லை, எனக்கு வேற வேணும்னு சொல்லி கேட்டா. கிரஹாம் போவை கூட்டிட்டு வந்து அவளுடைய பெட்ல உட்கார வச்சுட்டு தண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு கிளம்ப முயற்சி பண்ணும் போதுதான் ஆப்போசிட் ரூமுடைய டெரஸ்ல இருந்து ஒரு உயரமான கருப்பு உருவம் அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறத அவர் கவனிச்சாரு. அதை பார்த்ததுமே கிரஹாம் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாரு. வேகமா தன்னுடைய தம்பி மெரிலோட ரூமுக்கு வந்து அவனை எழுப்பி பக்கத்து பனையில இருந்து அந்த உல்ஃபிங்டன் பிரதர்ஸ் மறுபடியும் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அவன் நம்ம வீட்டு டெரஸ் மேலதான் நிக்கிறான் அப்படின்னு மெரில் கிட்ட சொன்னதும் அவனை இன்னைக்கு பிடிக்காம விடக்கூடாதுன்னு மெரில் ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சாரு. திட்டத்தின்படி ஒரே நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்து 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கணும். ஓடும்போது அவனை திட்டிக்கிட்டே ஓடணும். அவன் ஒன்னு உங்ககிட்ட மாட்டுவான் இல்ல என்கிட்ட மாட்டுவான், அவன்ல இன்னைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாரு மெரில். போட்ட திட்டப்படியே 2 பேரும் ஒரே நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சாங்க. வீட்டையே சுத்தி வந்து மறுபடியும் வாசல் முன்னாடி நின்னாங்க. ஆனா யாருமே அவன் கண்ணுக்கு படவே இல்லை. அந்த சமயத்துல வீட்டோட டெரஸ்ல ஒரு விதமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அங்கதான் அவன் இன்னும் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெரில் எட்டி பார்த்தாரு. ஆனா யாருமே அவருடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. மறுபடியும் யாரோ எகிரி குதிச்ச மாதிரியான பலமான சத்தம் யாருமே மெரிலோட கண்ணுக்கோ இல்ல கிரஹாமோட கண்ணுக்கோ தட்டுப்படவே இல்லை. அதுக்கு பதிலா அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஊஞ்சல் கொஞ்சம் வேகமா அசைய ஆரம்பிச்சது. சட்டுன்னு 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒண்ணு அந்த சோள காட்டுக்குள்ள வேகமா ஓடுற மாதிரியான சலசலப்பு மட்டும் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க கண்ணுக்கு எந்த உருவமும் தெரியல. ஆனா சோளங்கள் அசைகிறத மட்டும் அவங்க தெளிவா பார்த்தாங்க. மறுநாள் காலையில முதல் வேலையா நைட் நடந்த சம்பவத்தை பத்தி கரோலினுக்கு தகவலை சொன்னாரு கிரஹாம். மறுபடியும் கரோலின் இத பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கரோலின் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுல இருந்த எல்லாருமே டைனிங் ஹால்ல தான் இருந்தாங்க. மார்கன் கரோலினுடைய வாக்கி டாக்கிய வாங்கி ஆசையா பார்த்துட்டு இருந்தான். இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க கரோலின். ஆமா அப்படின்னு பதில் சொன்னா. உங்க வீட்டுல பேபி மானிட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. தான் வீட்டுல அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு மார்கனுக்கு சரியா தெரியல. ஏன் அப்படின்ற மாதிரி கரோலினை பார்க்கவும் அதை ஒன் வே வாக்கி டாக்கியா பயன்படுத்த முடியும். ஒருத்தர் அதுல இருந்து தகவலை சொல்லும் போது இன்னொருத்தர் அதை கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கரோலின் மார்கன்ட்ட பேசிட்டு இருக்கும் போதே போ ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. டிவியோட சவுண்ட கொஞ்சம் அதிகமா வச்சுதான் பார்த்துட்டு இருந்தா. இதை கவனிச்ச கிரஹாம் எழுந்து வந்து போ கரோலின் அங்க பேசிட்டு இருக்காங்க, சவுண்ட குறைச்சு வச்சு டிவி பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே போவும் சவுண்ட குறைச்சா. அப்பதான் கிரஹாம் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. டிவி மேல 4 கிளாஸ் டம்ளர் இருந்துச்சு. எல்லாத்துலயும் வெவ்வேறு அளவுல தண்ணியும் இருந்துச்சு. போ இதையே முழுசா குடிச்சு முடிக்கல அப்படின்னு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து கேட்கவும் அதுல நிறைய டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. இன்னொரு கிளாஸ் டம்ளர் எடுத்து காட்டவும் இத மார்கன் குடிச்சிட்டு மீதி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா. சரி அது எல்லாத்தையும் கிச்சன்ல கொண்டு போய் வைக்கலாம்னு பார்க்கும் போதுதான் அந்த ஹால்ல நிறைய இடத்துல கிளாஸ் டம்ளர்ல பாதி தண்ணியை குடிச்சிட்டு பாதி தண்ணிய வச்சிருந்தாவோ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு யோசிச்சவரு எடுத்த கிளாஸ் டம்ளர்ஸ மறுபடியும் டிவி மேலேயே வச்சுட்டு டைனிங் ஹால்ல வந்து உட்கார்ந்தாரு. கிரஹாம் வந்து உட்கார்ந்த பிறகு கரோலின் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிச்சாங்க. நீங்க சொல்ற இந்த சம்பவம் நடக்கும் போது நல்ல இருட்டு அப்படிதானே அப்படின்னு கரோலின் கேட்கவும் மெரிலும் கிரஹாமும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. வந்தவன் ஆனா பெண்ணா அப்படின்னு கரோலின் கேட்கறதுக்கு கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியல, ஆனா வந்தது உறுதியா ஒரு ஆணா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு மெரில். ஏன்னு கேட்டதுக்கு அவன் அவ்வளவு வேகமா அவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சு ஓடினா. ஒரு பொண்ணால அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கிறதும் அவ்வளவு வேகமா ஓடுறதும் சாத்தியமில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மெரில் சொல்லவும், ஏன் ஒலிம்பிக்ஸ்ல பெண்கள் உயரம் தாண்டதோ இல்ல வேகமா ஓடுறது நீங்க பார்த்ததே இல்லையான்னு குறுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க கரோலின். கரோலினோட இந்த ஆர்கியூமெண்ட்ல இருந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்றத கிரஹாம் புரிஞ்சுக்கிட்டாரு. கரோலின் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறீங்க, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வெளிப்படையாவே சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. நேத்து மதியம் டவுன்ஷிப்ல ஒரு பெண்மணி ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டதா நான் கேள்விப்பட்டேன். கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் ரொம்பவே பலமா மிரட்டி இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணிய அங்கிருந்து காணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை
ஒருவேளை உங்க வீட்டுக்கு வந்தது அந்த பெண்மணியா கூட இருக்கலாம்ல அப்படின்னு தன்னுடைய அனுமானத்தை கரோலின் சொன்னவும் மெரில் தன்னுடைய வாதத்துல ரொம்ப உறுதியா இருந்தாரு. எனக்கு ஒரு பொண்ணால அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கிறதோ இல்ல வேகமா ஓடுறதோ சாத்தியம் இல்லைன்னு தான் இது வரைக்கும் தோணுது அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாரு. கிரஹாம், நீங்க சர்ச்சுக்கு போறதை விட்டு 6 மாசம் ஆச்சு. உங்களை யாராவது தொந்தரவு பண்றதுக்காக இப்படி செஞ்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அனுமானத்தையும் கரோலின் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிரஹாம் அதுக்கு உறுதியா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு மறுத்துட்டாரு. கரோலின் பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஹால்ல இருந்து வந்து அப்பா கிட்ட ரிமோட் எங்க அப்படின்னு கேட்டா, ரிமோட் அங்க சோஃபால தான் எங்கயாவது இருக்கும், உனக்கு வேணும்னா டிவில நீ சேனலை மாத்தி பாரு அப்படின்னு சொன்னாரு. நான் டிவிலேயே சேனலை மாத்தி பார்த்துட்டேன், எந்த சேனலை வச்சாலும் ஒரே சேனல் ஓடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது, அதனாலதான் ரிமோட்டை கேட்கறேன்னு சொன்னதும் போவோட இந்த பதில் கிரஹாமுக்கு கொஞ்சம் வித்தியாசமா பட்டுச்சு. மெரிலும் என்னது எந்த சேனலை மாத்தினாலும் ஒரே சேனல் தான் ஓடுதா அப்படின்னு ஆச்சரியமா எழுந்து வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. பின்னாடியே கிரஹாம், மார்கன், கரோலின் எல்லாருமே டிவியை பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிவியில கிரஹாமோட வயல்ல ஏற்படுத்தப்பட்ட மாதிரியே வினோதமான குறியீடுகள் இந்தியாவில குறிப்பா பெங்களூரை சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல தெரிய ஆரம்பிச்சதா நியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் கிரஹாம், மெரில், கரோலின் 3 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. கிரஹாம், உங்க ஃபீல்ட்ல மட்டும்தான் இப்படிப்பட்ட குறியீடுகளை ஏற்படுத்திருக்காங்கன்னு பார்த்தா சில நாடுகள்லயும் இப்படிப்பட்ட குறியீடுகளை ஏற்படுத்திருக்காங்களே, இது என்னன்னு எனக்கு முழுசா தெரியல. நான் உடனே ஸ்டேஷன் கிளம்புறேன், நீங்க உங்க ஃபேமிலியோட எங்காவது வெளியே போயிட்டு வாங்க, அப்பதான் குழந்தைங்களை கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நியூஸை பத்திய முழுமையான தகவலை நான் சேகரிச்சுட்டு அதன் பிறகு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு கரோலின் சொல்லிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிரஹாமும் மெரிலும் போவையும் மார்கனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டவுனுக்கு வந்திருந்தாங்க. டவுனுக்கு வந்ததுமே மார்கன், நான் கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டான். கிரஹாம் ஒரே ஒரு புக் வாங்குறதுக்கு மட்டும் காசு கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டு மார்கனும் போவும் ஒரு புக் ஷாப்புக்கு போனாங்க. அங்க போனதுமே மார்கன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் பத்திய புத்தகம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கவும், ஒரே ஒரு புத்தகம் இருக்குது, அது அந்த லாஸ்ட் ரோல தான் இருக்கு, அது தவறுதலா எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு, நீ வேணா வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த புத்தகத்தை அந்த கடைக்காரர் கொடுத்தாங்க. அதை வாங்கி படிக்கவும் ஆரம்பிச்சான் மார்கன். கிரஹாம் தன்னோட குடும்பத்தோட உட்காந்து பீஸா சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு நபர் அங்க கார்ல ஏற போனாரு. அந்த நபரோட பெயர் ரே. அந்த நபரும் கிரஹாம் தன்னோட ஃபேமிலியோட இருக்கிறத கவனிச்சாரு. கிரஹாம பார்த்ததுமே அங்கிருந்து வேகமா கிளம்பவும் ஆரம்பிச்சாரு. கிரஹாம் பாக்குறத மெரிலும் கவனிச்சாரு. மெரிலும் ரேவை பார்க்க ஆரம்பிச்சாரு. கிரஹாமோட கண்கள்ல அவரை பார்க்கும் போது ஒரு விதமான சோகமும் கூடவே கோபமும் தெளிவா தெரிஞ்சது. கிரஹாமோட ஃபேமிலி டவுன்ல இருந்து மறுபடியும் அவங்களுடைய பண்ணை வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கார் வீட்டுக்கு வந்து நிற்கும் போது மார்கன் தன்னோட கையில பேபி மானிட்டருடைய ரிசீவரை வச்சிருந்தான். அந்த ரிசீவர்ல ஒரு விதமான சிக்னல் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சது. கிரஹாம் சிக்னல் வந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவரு, இது எங்க இருந்து கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. இது நம்ம வீட்டு பேஸ்மெண்ட்ல தான் இருந்துச்சு, அதை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரிசீவர்ல ஒரு விதமான கிளிக் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது. அதை கவனிச்ச மார்கன், இது ஏதோ ஒரு கோடு மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா. கிரஹாமும் மெரிலும் அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது, பேட்டரி மாத்திரம் ஒருவேளை இது சரியாகலாம் அப்படின்னு சொல்லி கிரஹாம் அந்த ரிசீவரை தன் கையில வாங்கிட்டு காரை விட்டு இறங்குறதுக்காக டோரை திறந்து காலை கீழே வச்சதுமே சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சவுண்டாவும் கேட்க ஆரம்பிச்சது. உடனே மார்கன், யாரும் நகராதீங்க அப்படின்னு சொன்னவன் தன்னுடைய அப்பா கையில இருந்த ரிசீவரை கார் மேல ஏறி அவர் கையில இருந்து தன் கையில வாங்கிக்கிட்டான். அதை வானத்தை நோக்கி உயர்த்தி பிடிக்கவும் ஆரம்பிச்சான். அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் ரொம்பவும் தெளிவா கேட்க ஆரம்பிச்சது. அந்த கிளிக் சவுண்டை கேட்கும் போது யாரோ 2 பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மார்கன் நினைச்சான். அதை கிரஹாம் கிட்ட சொல்லவும் செஞ்சான். கொஞ்ச நேரத்துல அந்த சிக்னல் ரிசீவ் ஆகிறது நின்னுருச்சு. அந்த சத்தம் நின்னதும், நான் படிச்சிட்டு இருக்க புக்ல எக்ஸ்ட்ரா டெரிட்டரிஸ் எல்லாமே இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்னு போட்டிருந்தது அப்படின்னு சொன்னான். மார்கன் சொன்ன விஷயத்த கிரஹாமும் சரி மெரிலும் சரி பெருசா கவனிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு தன்னோட இன்னொரு வளர்ப்பு நாயான இசபெல்லுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக கிரஹாம் அதோட பவுல்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு இசபெல்லை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. ஆனா இசபெல் வயல்வெளியை பார்த்து பலமா குறைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இசபெல்லுக்கு பக்கத்துல வந்து நின்னவரு அதை அதட்டி அமைதியாயிருன்னு சொன்னவரு அது எந்த திசை நோக்கி குறைச்சிட்டு இருந்ததோ அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாரு. சோழ வயலுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு தன்னை பாக்குறதும் கண் சிமிட்டுறதும் அவருக்கு லேசா தெரியவும் அவருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதே நேரத்துல இசபெல் கிரஹாம் நோக்கி ஆக்ரோஷமா சீரவும் ஆரம்பிச்சது. அதனால கிரஹாம் கொஞ்சம் பயந்தும் போயிட்டாரு. இருந்தாலும் பவுல அதுக்கு பக்கத்துல வச்சுட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த வயலை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சாரு. டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு வயலுக்குள்ள போகவும் ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் போனதும் அவருக்கு பின்னாடி இன்னைக்கு காலையில பேபி மானிட்டரோட ரிசீவர்ல கேட்ட அதே
அதே கிளிக் சவுண்ட் கேட்கவும் சட்டுன்னு திரும்பி பார்த்தாரு. அங்க எதுவும் இல்ல. வயலுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு கிரஹாம் நினைச்சாரு. அநேகமா அது பக்கத்து பணில இருந்து வந்தவங்க தான் அப்படின்னும் அவங்கள எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்றதுக்காக டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே வட்ட வடிவமான குறியீடுகளை ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்தாரு. அங்க சுத்தியும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நீ உன்னோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க, என்னோட வயலை சேதப்படுத்துறதுனால நீ ஃபேமஸ் ஆக முடியாது, அதனால உன் வேலையை இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சத்தமா சொன்னவரு மறுபடியும் தன்னோட வீடு நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சாரு. 2 வயலுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு ஒத்தடி பாதையில வீடு நோக்கி நடந்து போகவும் தன்னை யாரோ தொடர்ந்து வர மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சது. சட்டுன்னு திரும்பி பார்த்தவரு அந்த பகுதியில டார்ச்சையும் அடிச்சு பார்த்தாரு. ஆனா யாருமே இல்ல. அப்போ வயலுக்குள்ள இருந்து தனக்கு பின்பக்கமா மறுபடியும் அதே வினோதமான சத்தம் கேட்கவும் பயந்து போன அவரு சட்டுன்னு திரும்பி பார்த்தாரு. திரும்பின வேகத்துல கையில இருந்த டார்ச்சையும் தவற விட்டுட்டாரு. டார்ச் கீழே விழுந்து அணைஞ்சும் போச்சு. ஆனா சத்தம் வந்த திசையில எதுவுமே அவர் கண்ணுக்கு புலப்படவே இல்லை. அந்த இருட்டுல டார்ச் விழுந்த இடம் தான் அவருக்கு தெரிஞ்ச தவிர டார்ச் அங்க இருக்கான்னு அவரால் உறுதிப்படுத்திக்க முடியல. அந்த வயலை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தவரு கைகளாலேயே தொழாவி அந்த டார்ச்சையும் எடுத்து ஆன் பண்ணவும் செஞ்சாரு. ஆன் பண்ணவரு எந்த திசையில இருந்து சத்தம் வந்துச்சோ அந்த திசை நோக்கி பார்க்கவும் அங்க சாம்பல் நிறத்துல ஒரு கால் வயலுக்கு வெளியே இருந்து உள்ள போறது பார்த்தாரு. அதை பார்த்ததுமே மிரண்டு போன அவரு ஒரே ஓட்டம் பிடிச்சாரு. வயலுக்குள்ள புகுந்து ஏதோ வழிகளை மாத்தி தன்னை பின்தொடர்ந்து வந்தா வரவங்களை குழப்பணுன்றதுக்காகவே திசைகளை மாத்தி ஓடினவரு ஒரு வழியா வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாரு. வீட்டுக்குள்ள வந்தவரு வியர்த்து விறுவிறுத்து போயிருந்தாரு. அவர் இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி பார்த்ததே இல்ல. அவர் உள்ள வரவும் மெரிலும் சரி மார்கன் போவும் சரி கிட்ட வந்தாங்க. மெரில், என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு கிரஹாம். டிவில வேற்று கிரக வாசிகள் அந்த விண்கலங்கள் மெக்சிகோ முழுக்கும் தென்படுது அப்படின்னு நியூஸ் பிளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு. யுஎஸ் அரசாங்கம் அது நம்முடைய விண்கலங்கள் கிடையாது, அது எல்லாமே UFO, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இந்த விண்கலங்களை எந்த ரேடராலையும் பார்க்க முடியல, எந்த சேட்டலைட்லயும் தெரியல, ஆனா பூமிக்குள்ள வந்த பிறகுதான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்ற செய்தியும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. இந்த செய்திகளை கேட்டதும் கிரஹாம் மேலும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா வெளியில அவர் பார்த்த விஷயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு அவர் நினைக்கவும் செஞ்சாரு. அன்னைக்கு நைட்டு யாருமே தனித்தனியா அவங்க ரூம்ல போய் படுக்கவே இல்லை. எல்லாருமே ஹால்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில கிரஹாம் எழுந்திருக்கும் போது ஹால்ல டிவி இல்ல. டிவியோட ஒயர் மாடிப்படிக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன ரூமுக்கு போறதை கவனிச்சவரு வேகமா வந்து அவருடைய டோரை திறந்து பார்த்தாரு. உள்ள மெரில் தொடர்ந்து டிவி தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. மெரில் பாக்குறதுக்கு ரொம்ப பதட்டமா இருந்தாரு. என்னாச்சுன்னு கிரஹாம் கேட்கவும், நேற்று நைட் நீங்க எல்லாரும் தூங்கிட்டீங்க, ஆனா 11 மணிக்கு மேல அங்க தெரிஞ்சிட்டு இருந்த UFO எதுவுமே கண்ணுக்கு தெரியவே இல்லை, எல்லாமே திடீர்னு மறைஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு காலையில பறவைகள் பறக்கும் போதுதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். நேற்று எந்த இடத்துல நம்ம UFO பார்த்தோமோ அந்த இடத்துக்கு நேரம் பறவைகள் போகும்போது அந்த பறவைகள் எது மேலேயும் மோதிர மாதிரி வானத்துல இருந்து கீழ் நோக்கி விழ ஆரம்பிச்சது. அப்படின்னா அந்த UFO இங்க இருந்து போகல, அதெல்லாம் நேற்று நைட் நம்ம எந்த இடத்துல பார்த்தோமோ அதே இடத்துலதான் இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியவே இல்லை. அந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் ஒரு விதமான இன்விசிபிள் ஷீல்ட பயன்படுத்துறாங்களோன்னு தோணுது அப்படின்னு மெரில் பதட்டமா சொல்ல ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஃபீல்ட்ல இருந்த அந்த கிராப் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கணும், இல்லனா விஷுவல் மேப்பிங்கா இருக்கணும், இல்ல அது ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுங்க மெக்சிகோல மட்டும் இல்ல பூமி முழுக்க பல இடங்கள்ல இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு மெரில் ரொம்ப பதட்டமா பேச ஆரம்பிச்சாரு. ஆனா கிரஹாம் இதை காதுல வாங்காத மாதிரியே ரொம்பவும் சாதாரணமா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள போவும் மார்கனும் எழுந்திருச்சிருந்தாங்க. அவங்க ரூம்ல உட்கார்ந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் பத்தி அந்த புக்கை தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தலையில அலுமினிய ஃபாயில முழுசு சுத்தி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஏலியன்ஸ் நம்ம மைண்ட ரீட் பண்ண கூடாது, அதுங்களுக்கு சிக்னல் கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மார்கன், அந்த புக்ல வேற என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு கிரஹாம் கேட்கவும், இந்த புக்ல அந்த ஏலியன்ஸ பத்தி நிறைய தகவல் இருக்கு, அதுங்க 2 விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வரலாம். ஒண்ணு நம்ம பிளானட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வரலாம், இல்ல அதுங்க வாழக்கூடிய இடத்துல இருந்த எல்லா சோர்ஸும் அழிஞ்சு போன பிறகு அதுங்க வாழ்றதுக்காக புது இடத்தை தேடி இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த புக்ல போட்டிருந்த விஷயத்த பத்தி மார்கன் தெளிவா பேச ஆரம்பிச்சான். இதுல ஏதோ விஷயம் இருக்குதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்ச கிரஹாம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஏலியன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்ற உத்தேச படங்களும் வரையப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை திருப்பும் போது அங்க ஒரு மிகப்பெரிய படம் இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த வீட்டுல இருந்து ஒரு பறக்கும் தட்டு பறந்து போற மாதிரியான படம் வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்ததுமே இது நம்ம வீடு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு போ கேட்டா. அதை பார்த்ததும் கிரஹாமுக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆமா அப்படின்னு சொன்னவரு அந்த படத்துடைய
அடிப்பக்கத்துல பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா அங்க 3 உருவங்கள் இறந்து கிடந்த மாதிரி இருந்துச்சு. பாக்குறதுக்கு 2 சின்ன குழந்தைகளும் ஒரு அப்பாவும் இறந்து கிடக்கிற மாதிரியான காட்சி அதுல வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி இருக்குதே அப்படின்னு கிரஹாம் யோசிக்கவும் ஆரம்பிச்சாரு. மார்கன், போ, கிரஹாம் 3 பேரும் அந்த படத்தை பயத்தோடய பார்த்துட்டு இருக்கும் போதே டெலிபோன் அலறவும் 3 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. கிரஹாம் தான் போய் போன் எடுத்தாரு. எதிர்முனையில ஹலோ அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு. அதன் பிறகு நிறைய சிக்னல் கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. எதிர்முனையில பேசிட்டு இருந்தது ரே அப்படின்றத அவருடைய வாய்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு கிரஹாம். போன் வந்த நேரத்துல மெரில் அங்க வந்து சேரவும் போன்ல யாருன்னு கேட்டாரு மெரில். அந்த ரே தான் கால் பண்ணிருக்காரு, ஆனா எதுக்குன்னு தெரியல, அவர் பேசின விஷயம் எதுவுமே காதுல விழல அப்படின்னு சொன்னவரு முதல் வேலையா இப்ப நான் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ரேவோட வீடு நோக்கி போக ஆரம்பிச்சாரு. ரே ஒரு வெட்டினரி டாக்டர். அவர் வீட்டுக்கு போனதும் கதவுல தட்டி பார்த்தாரு. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள நிறைய பொருட்கள் சிதறி கடந்துச்சு, அலங்கோலமா கடந்துச்சு. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கிரஹாமுக்கு புரிய ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வெளியில ரேயோட கார் இருக்கிறதையும் காருக்குள்ள ரே உட்காந்து இருக்கிறதையும் கவனிச்சாரு. நேரா கார் கிட்ட போய் ரே கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி காருக்குள்ள கவனிச்சாரு. காருக்குள்ள எல்லா பொருட்களையும் ஏதோ அவசர அவசரமா எடுத்து போட்ட மாதிரி தெரிஞ்சது. ரே என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், உங்க நம்பரை எழுதிக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ண முயற்சி பண்ணும்போது தான் அது உள்ள வந்துருச்சு. என்னால வேற யாருக்கும் கால் பண்ண முடியல. மிஸ்டர் கிரஹாம் என்ன மன்னிச்சிருங்க. நான் வண்டியை ஓட்டும் போது பொதுவா தூங்குறது கிடையாது. ஆனா அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா நான் தூங்கிட்டேன். என்னால உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த இழப்பை என்னால ஈடு செய்ய முடியாது. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் பண்ண தப்புக்காக மன்னிப்பும் கேட்க ஆரம்பிச்சாரு. நடந்தது என்னன்னா, கிரஹாமோட ஒய்ஃப் இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ரே தான். ரே தூங்கிக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டினதாலதான் அன்னைக்கு அந்த விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துல கிரஹாமோட ஒய்ஃபும் இறந்து போனாங்க. கிரஹாம் கிட்ட ரே மன்னிப்பு கேட்டதும் தான் மன்னிச்சிட்டதா கிரஹாம் சொன்னாரு. ரேவுக்கு சில காயங்களும் ஏற்பட்டிருந்தது. அதுல இருந்தும் பலமா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அதை பெருசா பொருட்படுத்தாம தான் ரே அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாரு. ரே இப்ப எங்க போறீங்க அப்படின்னு கிரஹாம் கேட்டதுக்கு, நான் ஏதாவது லேக் சைட் போலான்னு பாக்குறேன், அதுங்களுக்கு தண்ணினா பயம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா உருவாகி இருக்க எல்லா கிராப் சைனுமே தண்ணியை விட்டு ரொம்ப தொலைவில் தான் இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னோட பேண்ட்ரி பக்கம் மட்டும் நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரே அங்க இருந்து கிளம்பி போனாரு. ரே சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிரஹாமுக்கு கொஞ்சம் புதிரா தான் இருந்துச்சு. ரே எதை பத்தி சொன்னாரு, எது உள்ள வந்துச்சு, எது பேண்ட்ரிக்குள்ள இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் அவருக்குள்ள இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தே ஆகணுன்றதுக்காக ரே வீட்டுக்குள்ள இருந்த பேண்ட்ரியை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அந்த பேண்ட்ரி வெளிப்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருந்தது. உள்ள இருந்து எதுவும் வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக சில தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா கதவுக்கு கீழே இருந்த இடைவெளி கொஞ்சம் அகலமா இருந்துச்சு. உள்ள ஏதோ ஒண்ணு இங்கேயும் அங்கேயே நடந்துட்டு இருக்க மாதிரியான நிழல் தெரிய ஆரம்பிச்சது. அதை கிரஹாம் கவனிக்கவும் செஞ்சாரு. அது என்னவா இருக்குன்றதுக்காக நல்லா குனிஞ்சி கதவு இடுக்கு வழியா பார்க்கவும் ஆரம்பிச்சாரு. அவர் கண்ணுக்கு எதுவும் படவே இல்லை. சரி உள்ள இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி, நான் போலீஸ் வந்திருக்கேன், நீ யாருன்னு மரியாதையா சொல்லு, நான் நினைச்சேன்னா உன்னை காப்பாற்றவும் முடியும், உன் கதையை முடிக்கவும் முடியும் அப்படின்னு மிரட்டலா பேசி பார்த்தாரு. நடந்துகிட்டு இருந்த அந்த நிழல் நின்னு கவனிச்சதே தவிர வேற எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. பக்கத்துல பழம் நறுக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு பெரிய எவசில்வர் கத்தி அவர் கண்களுக்கு படவும் அந்த கத்தி எடுத்தாரு. அதுல அவருடைய முகம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. இதை வச்சு உள்ள இருக்கிறது யாருன்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த கத்திய கதவுக்கு கீழே இருக்க அந்த இடைவெளிக்குள்ள அனுப்பி எதிர்பக்கம் யார் இருக்கலான்னு பார்க்க முயற்சி பண்ணாரு. ஆனா எதுவும் அவர் கண்ணுக்கு தெரியல. மறுபடியும் நல்லா குனிஞ்சு பார்க்கவும் உள்ள இருந்து 4 விரல்கள் கொண்ட ஒரு கை கதவு இடுக்கு வழியா வெளியே வர ஆரம்பிக்கவும் பயந்து போன அவரு தன் கையில இருக்க கத்தியால அதை தடுக்க முயற்சி பண்ணாரு. அப்போ தவறுதலா அந்த கத்தியாலேயே அந்த விரல்களை நறுக்கிட்டாரு. பேண்ட்ரிக்குள்ள இருந்து பலமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்டதுமே அங்கிருந்து கிரஹாம் தலைதெறிக்க ஓடி வந்துட்டாரு. அதே நேரத்துல வீட்டுல மெரில் தொடர்ந்து டிவியை தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. டிவியில ஏலியன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் செய்திகளும் தான் தொடர்ந்து இடம்பெற்றுட்டே இருந்துச்சு. அப்போ பிரத்யேகமா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை டிவியில பிளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருந்த வீட்டுக்கு வெளியில ஒரு ஏலியனுடைய நடமாட்டம் தெரிய ஆரம்பிச்சது. அது தெரிஞ்சதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைகள் எல்லாருமே அலற ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுல இருந்த பெரியவங்க அதை வீடியோ எடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க எடுத்த அந்த வீடியோல வேற்றுக்கிரக வாசியோட உருவம் ரொம்ப தெளிவா பதிவாகி இருந்தது.
அந்த ஃபுட்டேஜ் தான் டிவில மறுபடியும் போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் மெரில் ரொம்பவே மிரண்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நம்ம வீட்டோட டெரஸ்ல இருந்ததும் இந்த வேற்றுக்கிரக வாசியா இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படவும் ஆரம்பிச்சாரு மெரிலுக்கும் பயம் வர ஆரம்பிச்சது. அந்த வேற்றுக்கிரக வாசிகள் நம்ம வீட்டை சுத்தி இருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. பயத்தோடவே மார்கன் கூடவும் போ கூடயும் போய் உட்காந்துட்டாரு. அவங்க எப்படி அவங்களுடைய தலையில அலுமினிய ஃபாயில சுத்தி இருந்தாங்களோ அதே போல மெரிலும் தன்னுடைய தலையில சுத்திக்கிட்டாரு. அந்த சமயத்துல தான் கிரஹாம் ரே வீட்டுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. கிரஹாம் வீட்டுக்கு வந்ததும் மெரில் தான் பார்த்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஒருவேளை அன்னைக்கு நம்ம வீட்டோட டெரஸ்ல இருந்ததும் இந்த எலினா கூட இருக்கலாம். அதுங்க அதனுடைய தோல் நிறத்தை ரொம்ப சுலபமா மாத்திக்குதுங்க. அதனாலதான் அன்னைக்கு நைட் நம்மால அதை பார்க்க முடியலையோ என்னவோ அப்படின்னு சொல்லி மெரில் தன்னுடைய சந்தேகத்தை கிரஹாம் கிட்ட சொன்னாரு. கிரஹாம் ஏற்கனவே ரொம்பவே பதட்டத்துல இருந்தாரு. மார்கன் கிட்ட மார்கன் அந்த புக்ல ஏலியன் பத்தி வேற என்னெல்லாம் செய்தி போட்டிருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. மார்கனும் அந்த புக்ல தான் படிச்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சான். அந்த ஏலியன் மனுஷன் கூட சண்டை போடும் போது எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த விரும்புறது இல்ல, வெறும் கைகளால தான் மனுஷங்களை எதிர்க்க அது விரும்புது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. ஒருவேளை அது ஆயுதங்களால தாக்க ஆரம்பிச்சா நாம எங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவோமோ அப்படின்ற பயம் அதுங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல அணு ஆயுதத்தை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்த பூமி யாருமே வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒன்னா மாறிடும். ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்க நம்ம கூட சண்டை போடணும், வெறும் கைகளால தான் சண்டை போடணும், எல்லா மனுஷங்களையும் அழிச்சிட்டு அது ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட அது தோக்கணும். இதுதான் அந்த ஏலியன்ஸை பத்தி மிக முக்கியமான தகவலை அந்த புத்தகத்துல போட்டிருக்கு அப்படின்னு மார்கன் சொல்லி முடிச்சான். மார்கன் சொல்லி முடிச்சதும் கிரஹாமும் தனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. ரே அதுங்களுக்கு தனினாலே பயம்னு சொன்ன விஷயத்தையும் தெளிவா மார்கன் கிட்டையும் மெரில் கிட்டையும் சொன்னாரு. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும். ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இல்ல பாதுகாப்பா ஏதாவது ஒரு லேக் பக்கம் நம்ம போயிடணும். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பார்த்தாங்க. சரி ஒரு முடிவுக்கு வரணும்னா ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஓட் போடவும் ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு மெரிலும் மார்கனும் கை தூக்கினாங்க. லேக் பக்கம் போயிடலாம் அப்படின்னு போவும் கிரஹாமும் கை தூக்கினாங்க. ரெண்டு விதமான கருத்துக்கும் சம ஓட்டுகள் கிடைச்சது. ஆனா கிரஹாம் நம்ம லேக் பக்கம் போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அவருடைய முடிவை மார்கன் எதிர்க்க ஆரம்பிச்சான். நாம இந்த வீட்டுக்குள்ள இருக்காத நமக்கு சேஃப்டி, நமக்கு எது நடந்தாலும் அம்மா வாழ்ந்து இந்த வீட்டுல இருக்கும் போது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி மார்கன் பேச ஆரம்பிக்கவும் போவும் அதுக்கு ஆமோதிக்க ஆரம்பிச்சா. மார்கன் சொல்றதான் சரி, நம்ம இந்த வீட்டுல இருக்கலாம்னு அவ ஏற்கனவே போட்ட ஓட்ட மாத்தி தன்னோட முடிவை சொன்னதும் வேற வழி இல்லாம கிரஹாமும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா அந்த ஏலியன் எந்த காரணம் கொண்டும் நம்ம வீட்டுக்குள்ள ஒன்று நுழைஞ்சிடவே கூடாது. நம்ம வீடு முழுக்க மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. நான் ரே வீட்டுல ஒரு ஏலியனை பார்த்தேன். அது இருந்த பேண்ட்ரி ரூமை விட்டு கதவை உடைச்சிட்டு வெளியே வரல. அப்போ அதனால சுலபமா மரத்தை உடைக்க முடியாது அப்படின்னு தெரியுது. வீடு முழுக்க பாதுகாப்புக்காக இருக்கிற வழிகள் எல்லாத்தையும் மரக்கட்டையில கொண்டு அடைக்கலாம். நாம தப்பிக்கணும்னா இதுதான் சரியான வழி அப்படின்னு கிரஹாம் சொல்லவும் கிரஹாம் சொன்னதுக்கு மார்கனும் சரி மெரிலும் சரி சம்மதம் சொல்லிட்டாங்க. தேவையான கட்டைகளை சேகரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மெயின் டோரா உள்பக்கமா கட்டைகளை வச்சு அடுக்கி டோர் வழியா எந்த ஏலியனும் உள்ள நுழையாதபடி அடைக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல டிவிலையும் இந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் தொடர்ந்து ஓடிட்டு இருந்துச்சு. முதல்ல மெக்சிகோல மட்டும் காணப்பட்ட அந்த ஏலியனோட விண்கலங்கள் இப்போ உலகம் முழுக்க தெரியறதா நியூஸ் பிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. மக்கள் எல்லாருமே ரொம்பவும் பயத்துல இருக்காங்க. உலகம் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கு. மக்கள் பாதுகாப்புக்காக கோயில்கள்லயும் மசூதிகள்லயும் போய் தஞ்சம் புகுந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பாதுகாப்பான இடத்துல இருங்க அப்படின்ற செய்தியும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. இதை கேட்டதும் ஏற்கனவே பயத்துல இருந்த கிரஹாமோட ஃபேமிலியும் உச்ச பயத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நைட்டு எது வேணா நடக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னு சொல்லி யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு கிரஹாம். அதுல ஆளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சொன்னாங்க. எல்லாத்தையும் தயார் பண்ணி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது வழக்கமா பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடுற கிரஹாம் இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லவும் மார்கன் பிரேயர் பண்ணலையான்னு கேட்டான். நான் பிரேயர் பண்ணக்கூடிய மனநிலையில இல்ல, அதனால சாப்பிடுங்க மறுபடியும் அதற்ற மாதிரி சொன்னாரு. வழக்கமா டைனிங் டேபிள்ல கோவமா நடந்துக்காத கிரஹாம் அப்படி நடந்துக்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் கிரஹாம வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய அழுகையையும் ஆத்திரத்தையும் அவரால் அடக்க முடியல, உடஞ்சி அழ ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல மார்கன் வச்சிருந்த பேபி மானிட்டர்ல வித்தியாசமான சிக்னல் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சது. ஏற்கனவே ஒரு சில விண்டோஸையும் டோர்ஸையும் மரக்கட்டைகளை கொண்டு அடைச்சிருந்தாங்க. மீது இருக்கக்கூடியதையும் மரக்கட்டைகளை கொண்டு அடைக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல வெளியில இசபெல் எதையோ பார்த்து குலைக்க ஆரம்பிச்சது. பலமா குலைச்சிருந்த இசபெல்ல அந்த ஏலியன் தாக்க ஆரம்பிக்கவும் இசபெல்லோட சத்தம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. அதே சமயத்துல வீட்டை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரியான சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. நடக்கிறதோட மட்டும் இல்லாம எங்கெல்லாம் உள்ள நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி மரப்பலகைகளை பலமா தட்டவும் ஆரம்பிச்சதுங்க. வீட்டுக்கு வெளியில நிழல் உருவங்களா அந்த ஏலியன்
கடந்து போறத பார்த்ததும் மார்கனும் போவும் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. மாடியில ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு போய் மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க மெரிலும் கிரஹாமும். அதுங்க வீட சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சதுங்க. எங்கெல்லாம் பலமான சத்தத்தை எழுப்ப முடியுமோ அங்கெல்லாம் சத்தத்தை எழுப்பி கிரஹாமோட ஃபேமிலிய டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சதுங்க. தரைத்தளத்துல இருந்ததுங்க டெரஸுக்கும் ஏறி ஏதாவது வழி கிடைக்குமா, உள்ள நுழைய முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுங்க. இவங்க அடைச்சு வச்சிருந்த மரக்கட்டைகள்ல ஏதாவது ஒண்ணு பலவீனமா இருக்குமா, அதன் வழியா உள்ள நுழையலாமான்னு அதுங்க சந்தேகப்படக்கூடிய எல்லா இடத்துலயும் உடைச்சு பார்க்க ஆரம்பிச்சதுங்க. ஆனாலும் அதுங்களால அவ்வளவு சீக்கிரம் அதை உடைக்க முடியல. அப்பதான் டெரஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு பாதை இருந்ததையும் அந்த பாதையை மரக்கட்டை கொண்டு அடைக்க மறந்ததையும் மெரிலும் கிரஹாமும் கவனிச்சாங்க. பயந்து போனவங்க மாடியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்தாங்க. கிரஹாமோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதுங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியே கதவுகளை தட்டவும் உடைக்கவும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா பாதுகாப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட கிரஹாம் எல்லாரையும் கூட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. கிரஹாமோட ஃபேமிலி பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில இருந்து பேஸ்மெண்ட்குள்ள வரக்கூடிய வழியை கண்டுபிடிச்சு அந்த கதவை திறக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுங்க. அப்பதான் மார்கன் சொன்ன விஷயங்கள் கிரஹாமுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சது. நம்ம மைண்டை அதுங்க ரொம்ப ஈஸியா ரீட் பண்ணும், அதுக்கான கெப்பாசிட்டி அதுகிட்ட இருக்கு அப்படின்னு மார்கன் ஏற்கனவே சொல்லி இருந்தான். அது ஞாபகத்துக்கு வரவும் பயந்து போன கிரஹாம் அந்த பேஸ்மெண்ட் கதவை திறந்துடவே கூடாதுன்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் இறுக்கமா அந்த லாக் அழுத்தி பிடிச்சுக்கிட்டாரு. ரொம்ப நேரம் கைகளால பிடிக்க முடியாது, ஏதாவது முட்டு கொடுத்தாகணும், என்ன இருக்குன்னு பாருன்னு மெரில் கிட்ட சத்தமா சொல்லவும் அவர் கண்ணுக்கு ஒரு கோடாலி பட்டுச்சு. கோடாலியை பார்த்ததும் அதை வேகமா எடுத்தாரு மெரில். அந்த பேஸ்மெண்ட்ல ஒரே ஒரு லைட் தான் எரிஞ்சிட்டு இருந்தது. அவர் எந்த இடத்துல கோடாலியை பார்த்தாரோ அந்த கோடாலிக்கு பக்கத்துல தான் அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. கோடாலியை வேகமா எடுக்க அந்த கோடாலி லைட் மேல பட்டு பல்ப் உடஞ்சே போச்சு. பேஸ்மெண்ட் முழுக்க ஒரே இருட்டு. மார்கன் ஒரு வழியா பேஸ்மெண்ட்ல தேடி ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் கண்டுபிடிச்சு லைட் ஆன் பண்ணி பார்த்தான். மெரில் தன் கையில வச்சிருந்த கோடாலியால பல்பை உடைச்சிருந்தாலும் சரியா அந்த கோடாலியை கொண்டு போய் அந்த கதவோட லாக்ல திறக்க முடியாதபடி பாதுகாப்பா வச்சுட்டாரு. மெரிலும் கிரஹாமும் அந்த டோரை பேஸ்மெண்ட் குள்ள இருந்து அழுத்தமா பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த ஏலியன்ஸ் கதவை தட்டுறதையும் சத்தம் எழுப்புறதையும் நிறுத்தவே இல்லை. அங்கிருந்த சில மூட்டைகளை எடுத்து அடுக்கி அந்த கதவை திறக்க முடியாதபடி ஒரு அடைப்பை ஏற்படுத்திட்டாரு மெரில். ஆனாலும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்குமா அப்படின்னு மெரிலும் கிரஹாமும் இருந்த ஒரே ஒரு டார்ச் லைட்டை வச்சு தேட ஆரம்பிச்சாங்க. மார்கனும் போவும் செவத்தோட செவரா ஒட்டு நின்னுகிட்டு கிரஹாமையும் மெரிலையும் பயத்தோடவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேஸ்மெண்ட் முழுக்க தேடி பார்த்தோம், எந்த வழிகளும் தென்படல. கடைசியா மார்கன் நின்று இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வென்டிலேஷன் இருக்கிறத கிரஹாம் பார்த்தாரு. அந்த வென்டிலேஷன் அமைப்பு இருந்த இடத்துக்கு ரொம்ப சமீபத்துல தான் மார்கன் நின்று இருந்தான். அவனுக்கு பக்கத்துல ஒரு கையும் தெரிஞ்சது. கிரஹாமும் மெரிலும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கை மார்கனுடைய வாயை பொத்தவும் கிரஹாமும் மெரிலும் மிரண்டு போயிட்டாங்க. டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டு மார்கனை காப்பாத்துறதுக்காக ஓடினாங்க. டார்ச் லைட் தரையிலே தான் கடந்துச்சு. போதான் டார்ச் எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்துல மார்கனை அந்த கையில இருந்து விடுவிச்சுட்டாரு கிரஹாம். ஆனா ஏற்கனவே பயத்தோட உச்சத்துல இருந்த மார்கனுக்கு வீசிங் பிரச்சனை ஆரம்பிச்சது. அவனுக்கு வீசிங் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அதுக்கான இன்ஹேலரை உடனே எடுத்தாகணும். பேஸ்மெண்ட்டுக்கு வந்த அவசரத்துல அவங்க எந்த இன்ஹேலரையும் எடுக்கவே இல்லை. மார்கன் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சான். கடந்த 6 மாசமா கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்த கிரஹாம் இப்போ கடவுள் நம்பிக்கையோட அவங்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவனை ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அந்த ஏலியன்கள் எந்த சத்தத்தையும் எழுப்பவே இல்லை. அந்த இரவு முழுக்கவும் கிரஹாமோட ஃபேமிலி அந்த பேஸ்மெண்ட்ல தான் இருந்தாங்க. மெரில் ஏதாவது செய்தி தெரிய வருமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ரேடியோவையும் ஆன் பண்ணி பார்த்தாரு. ரேடியோ நியூஸ்ல உலகம் முழுக்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த யூஎஃப்ஓ ஒவ்வொன்னா அந்த பூமியை விட்டு மறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேற்று கிரகவாசிகள் இங்க இருந்து போக ஆரம்பிச்சுட்டாங்கன்ற செய்தியை ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை கேட்டதும் மெரிலும் கிரஹாமும் சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேபி மானிட்டர் ஆன் பண்ணி பார்க்கும் போது அவங்க சொன்ன மாதிரியே எந்த சிக்னலும் இப்ப அதுல ரிசீவ் ஆகவே இல்லை. அப்போ மேல எந்த ஏலியனும் இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக முதல்ல மெரில் தான் பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாரு. ரேடியோ நியூஸ்ல சொன்ன மாதிரியே அங்க எதுவுமே இல்ல. ஆனா அந்த ஏலியன்கள் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மரக்கட்டைகள்ல நட்சத்திரங்கள் மாதிரியும் சூரியன்கள் மாதிரியும் நிலவு மாதிரியுமான அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருந்ததுங்க. அதன் வழியா சூரிய ஒளி உள்ள வரவும் ஆரம்பிச்சது. மெரில் முத வேலையா டிவி ஆன் பண்ணாரு. டிவிலையும் ரேடியோல என்ன நியூஸ் சொன்னாங்களோ அதே நியூஸ் தான் பிளாஷ் ஆயிட்டு இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க மேல வரலாம் அப்படின்னு கிரஹாம் கிட்ட அவர் செய்கை காட்டவும் கிரஹாம் மார்கனை தூக்கிக்கிட்டு மேல வந்தாரு. பின்னாடியே போவும் வந்தா. மெரில் பார்த்துட்டு இருந்த நியூஸ போ பார்க்க ஆரம்பிச்சதும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுட்டா. டிவியை கொண்டு வந்து ஹால்ல வைக்க சொல்லி கேட்கவும் மார்கனை ஹால்ல இருந்த சோஃபால படுக்க வச்சுட்டு மாடிப்படிக்கு கீழே இருந்த அந்த சின்ன ரூம்குள்ள இருந்த டிவியை வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வரும்போதுதான் டிவியோட ஸ்கிரீன்ல வேற ஒரு உருவம் ஹாலுக்குள்ள இருக்கிறத கவனிச்சாரு. பதட்டமா திரும்பி பார்த்தாரு. அந்த ஏலியன் ஹால்ல தான்
இருந்துச்சு. அதோட கைகள்ல மார்கன் மயக்கமா கிடந்தான். அதனுடைய ஒரு கைகளால மார்கனுடைய இடுப்பு பகுதியையும் இன்னொரு கைய அவனுடைய முகத்துக்கு நேரா வச்சிருந்தது. அதோட மணிக்கட்டுல இருந்து ஒரு குழாய் மாதிரியான அமைப்பு மார்கனுடைய முகத்துக்கு நேரா இருந்துச்சு. அப்பதான் கிரஹாம் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. மார்கனுடைய இடுப்பு பகுதியை பிடிச்சிட்டு இருந்த அந்த கைகள்ல விரல்கள் இல்ல. அந்த விரல்கள் வெட்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பதான் பேண்ட்ரி நடந்த விஷயம் கிரஹாமுக்கு சற்று ஞாபகம் வந்துச்சு. அப்போ பேண்ட்ரிக்குள்ள இருந்த அதே ஏலியன் தான் இப்ப நம்மள தேடி வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. மார்கனை பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கிறத போவும் மெரிலும் பார்த்தாங்க. பார்த்ததும் அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டாங்க. இந்த ஏலியனை நம்ம எதிர்த்து போராடிதான் ஆகணும்னு சொல்லி மெரில் கிட்ட ஸ்விங் அவே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு கிரஹாம். உடனே மெரிலும் செவத்துல மாட்டி வச்சிருந்த அவருடைய பேஸ்பால் பேட்டை எடுத்து இறுக்கமா பிடிக்கவும் தன்னை தாக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மார்கனுடைய முகத்துக்கு நேரா பிடிச்சிருந்த கைகள்ல இருந்து பாய்சன் கேஸ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சது அந்த ஏலியன். இத பார்த்ததும் போ சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. அப்பதான் போவை அந்த ஏலியன் கவனிச்சது. அவ பக்கம் திரும்பவும் அதனுடைய முதுகு பகுதி சரியா மெரில் பக்கம் இருந்துச்சு. மெரில் தன் கையில வச்சிருந்த பேஸ்பால் பேட்டால பலமா அதோட இடுப்பு பகுதியை தாக்கினாரு. தாக்கப்பட்ட அதிர்ச்சியில மார்கனை அதை கீழே போட்டுடுச்சு. மெரில் பக்கம் திரும்பி சண்டை போடவும் தயாராச்சு. இந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு மார்கனை கிரஹாம் ஹாலுக்குள்ளேயே தனியா பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாரு. மெரில் மறுபடியும் தன் கையில இருந்த பேட்டால அந்த ஏலியனை பலமா தாக்கவும் அது நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துச்சு. அப்படி அது கீழே விழும்போது டேபிள் மேல போய் பலமா மோதுச்சு. வழக்கமா போ தண்ணியை குடிச்சிட்டு மீதி கிளாஸ் வாட்டரை அங்கங்க வைப்பால அப்படி வச்சிருந்த ஒரு கிளாஸ் அந்த டேபிள் மேல இருந்துச்சு. அது அந்த ஏலியன் மேல விழவும் அதுல இருந்த தண்ணி ஏலியன் மேல பட்டதும் அவருடைய உடம்பு முழுக்க காயமாக ஆரம்பிச்சது. அப்பதான் கிரஹாமுக்கு ரே சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதுங்களுக்கு தண்ணின்னா பயம். அதுங்க தண்ணி கிட்டே போகாதுன்னு சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தண்ணி பட்டு அதுக்கு காயம் ஏற்பட்டதை மெரிலும் கவனிச்சாரு. உடனே அதை நேரடியா தாக்காம போ அங்கங்க குடிச்சு வச்சிருந்த கிளாஸ் எல்லாத்தையும் உடைச்சி அதுல இருந்த தண்ணி அந்த ஏலியன் மேல படுற மாதிரி அடிக்கவும் ஆரம்பிச்சாரு. அதோட உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. மார்கனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீசிங் டைம்ல அவனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷனை தேடி எடுத்துக்கிட்டு அவனையும் தூக்கிக்கிட்டு வெளியே ஓடி வந்தாரு கிரஹாம். வெளியே ஓடி வந்ததும் முதல் வேலையா அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சாரு. ஆனா அவன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. வீட்டுக்குள்ள மெரில் தொடர்ந்து அந்த ஏலியன் மேல தண்ணிகளை படுற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அதோட உடம்பு முழுக்க காயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சதும் இன்னும் ரெண்டு அதை பலமா அதோட பேஸ்பால் பேட்டால தாக்க ஆரம்பிச்சாரு. மார்கன் எப்படி மூச்சோட சிரமப்பட்டு இருந்தானோ அதே போல அதுவும் மூச்சோட சிரமப்பட ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அதோட மூச்சும் நின்னு போச்சு. ஏலியன் இறந்து போனதும் மெரில் வேகமா வெளியே வந்தாரு. மார்கன் எப்படி இருக்கான் அப்படின்னு அவன் கையை பிடிச்சு பார்க்கும் போது அவன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு தெரிஞ்சதும் போவும் மெரிலும் அழ ஆரம்பிச்சாங்க. ஆனா கிரஹாம் தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தாரு. அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா கிரஹாம் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவரும் அழ ஆரம்பிச்சாரு. ஒரு 10 நாள் இடைவெளிக்கு பிறகு அந்த ஏலியன்லாம் போயிருச்சா அப்படின்னு மார்கன் பேச ஆரம்பிச்சான். அப்பதான் எல்லாருக்கும் போன உசிரை திரும்ப வர ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வெளியவே இருந்த ஏலியன்கள் எப்படி திடீர்னு உள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தா திறந்திருந்த ஜன்னல்களுக்கும் கதவுகளுக்கும் மரக்கட்டைகளை வச்சு அடிச்சானே தவிர கண்ணாடி போடப்பட்ட அந்த ஜன்னல்களை அப்படியே விட்டுட்டாங்க. அதுல மரக்கட்டைகளை அடிக்க மறந்துட்டாங்க. அந்த கண்ணாடிகளை உடைச்சிட்டு தான் அந்த ஏலியன்கள் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சது. இப்போ அந்த பண்ணையில பயிரிடப்பட்டிருந்த ஒட்டுமொத்த சோளத்தையும் அறுவடை பண்ணி இருந்தாங்க. சீசனும் மாறி இருந்தது. கிரஹாம் ஒரு பாதிரியாருக்கு உண்டான உடைகளை போட்டுக்கிட்டு காஸ்பல் பிரீச் பண்றதுக்காக சர்ச்சுக்கும் கிளம்பிட்டு இருந்தாரு. அதோட இந்த படம் முடிவுக்கு வருது. இந்த திரைப்படம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மிஸ்டர் டிஎன் விஜய் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு திரைப்படத்தில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.